வெண்ணிலா வந்து கண் முழிச்சு போலீஸ் கிட்ட போயிட்டு விஜய் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, பசுபதி தான் என்னைய மொட்டை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டாருன்னு சொன்னா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. நிவின் வந்து யமுனா கிட்ட, யமுனா நான் சொல்றது நல்லாவே கேட்டுக்கோ, உன்கிட்ட பேசுறதுக்கும் உன்னை பார்க்கவும் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. உன்னை பார்க்க பார்க்க எனக்கு இன்னும் கோவம் அதிகமா தான் வருது. யமுனா உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கே எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அப்படின்னு சொன்னதும் யமுனா இருந்துகிட்டு, ஓ இந்த மாதிரி ஐடியா எல்லாம் போட்டு காவேரி அக்கா கூடவே சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களோ? நிவின் வந்துட்டு, யமுனா உன்கிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு தெரியல, காவேரி வந்து உன்னோட அக்கா தானே, உன்னோட அக்காவை பத்தியே நீ தப்பா பேசுற, உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. எல்லாருமே அவங்கவுங்க அக்காவை எப்படி புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க, ஆனா நீ மட்டும் இப்படி இருக்கியே. உன்னை விட எனக்கு தான் காவேரி பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். காவேரி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, ப்ளீஸ் தயவு செய்து இப்பயாவது நீ கேளு. யமுனா இருந்துகிட்டு, ஆமாங்க என்னையோட உங்களுக்கு காவேரிய நல்லாவே தெரியும், ஏன்னா காவேரி அக்கா தான் உங்களுக்கு எக்ஸ் லவர் ஆச்சு. இதை கேட்டதும் நிவின் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு கண்ணத்திலே ஒரு அடி அடிக்கிறாங்க. யமுனா இருந்துகிட்டு, இங்க பாருங்க என் மேலேயே கை வச்சிட்டீங்கல்ல, இனி நான் யாருங்கிறது காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள போயிடுறாங்க. காவேரி வந்து வெண்ணிலாவை பார்த்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் குமரன் கிட்ட போயிட்டு, மாமா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், வெளியில வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. குமரன் இருந்துகிட்டு, என்ன காவேரி சொல்லு. அம்மா இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்க மாமா, ஏன்னா நான் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெண்ணிலாவெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். நர்ஸ் இருந்துகிட்டு வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. குமரன் இருந்துகிட்டு, அதான் காவேரி நானுமே நிவினை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன், ஏதோ ஒரு பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்தீங்களாமே. நிவினும் வந்து ராகினி கிட்ட பேசுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஆனா ராகினி வந்து பசுபதி எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டேங்கிறா. அந்த டைம்ல சாரதா போயிட்டு, ஏ காவேரி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற, மாமா கிட்ட அப்படி என்ன நீ தனியா கூப்பிட்டு இருந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது குமரன் இருந்துகிட்டு, அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அத்தை, நாங்க ரெண்டு பேரும் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். காவேரி இருந்துகிட்டு, அம்மா என்னம்மா எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி சந்தேகப்படுறது உன்னோட வேலையாவே போச்சு அப்படின்னு சொன்னதும் சாரதா இருந்துகிட்டு, எனக்கு என்னமோ நீங்க எல்லாம் பண்றது பார்த்தா எனக்கு சந்தேகமா தாண்டி இருக்கு. அந்த டைம்ல காவேரி வந்து சாரதா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது காவேரி வந்து திடீர்னு மயக்கமாயிடுறாங்க. சாரதா காவேரியை பார்த்துட்டு ரொம்பவே பதட்டமாயிட்டு, ஏ கங்கா இங்க பாருடி, காவேரி வந்து மயக்கம் போட்டா, தண்ணி எடுத்துருவாடி. கங்கா வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து காவேரி முகத்திலே தெளிச்சு விடுறாங்க. காவேரி வந்து கண்ணு முழிச்சிட்டு பார்க்கும்போது சாரதா இருந்துகிட்டு, ஏ காவேரி உனக்கு என்னடி ஆச்சு, வா நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது காவேரி இருந்துகிட்டு, அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நான் காலையில இருந்து ஒழுங்காவே சாப்பிடல, அதனால திடீர்னு மயக்கம் வந்துச்சு. குமரன் வந்து காவேரி கிட்ட, ஏ காவேரி நான் தான் சொல்லியிருக்கேன்ல, விஜய் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, இனி நம்ம ஏதாவது ஒண்ணு பார்த்து பண்ணோம்னா மட்டும்தான் விஜய் வந்து வெளியில கொண்டு வர முடியும். அதுக்காக நீ இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு சாப்பிடாம இருந்தா அப்படின்னா விஜய வந்து வெளியில கொண்டு வர முடியுமா? இல்ல இல்ல, நீ தான் உன் உடம்ப பாத்துக்கணும், நீ நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தா மட்டும்தானே விஜய் வெளியில எடுக்க முடியும். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தாங்க மாமா, இருந்தாலும் எனக்கு வந்து மனசு கேட்கவே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் எப்படிதான் விஜய் வெளியில கொண்டுட்டு வர்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேங்க மாமா. குமரன் இருந்துகிட்டு, ஏ காவேரி நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, நாங்கெல்லாம் இருக்கோம், நாங்க எப்படியாவது ஒண்ணு தேடி கண்டுபிடிச்சு உண்மை என்னங்கிறது வெளியில கொண்டு வந்துருவோம். அந்த டைம்ல கங்கா போயிட்டு குமரன் கிட்ட, ஏங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு காவேரிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டே வந்துடலாங்க, இல்லைன்னா எனக்கு மனசு கேட்கவே கேட்காது அப்படின்னு சொன்னதும் குமரன் இருந்துகிட்டு, அதுதான் கங்கா நானும் யோசிக்கிறேன். குமரன் வந்து காவேரி கிட்ட எவ்வளவோ பேசி பாக்குறாங்க, ஆனா காவேரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது கங்கா வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணி அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு காவேரியை கூட்டிட்டு போறாங்க. காவேரி இருந்துகிட்டு, மாமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க மாமா வெண்ணிலாவையும் சேர்த்திருக்காங்க, நம்ம எப்படியாவது ஐசியூக்கு போயிட்டு வெண்ணிலாவை பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, ஏன் காவேரி தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க, இங்க பாரு போலீஸ்லாம் நின்றுட்டு இருக்காங்கல்ல, மாமா எனக்கு தெரிஞ்ச ஒரு நர்ஸ் இருக்காங்க, அவங்களே வச்சு நம்ம போயிட்டு வெண்ணிலாவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெண்ணிலாவை பார்க்கறதுக்கு உள்ள போறாங்க. காவேரி வந்து பேசிட்டு இருக்க வெண்ணிலா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முழிச்சு பார்க்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த காவேரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, மாமா பாத்தீங்கல்ல இப்ப வெண்ணிலா வந்து கண் முழிக்க போறான்னு தான் நினைக்கிறேன். அந்த டைம்ல வெண்ணிலா வந்து கண்ணை முழிக்கும் போது காவேரி வந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, உனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னே தெரியல, இப்போ விஜய் தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது எல்லாமே வெண்ணிலா கேட்டுட்டு பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா வெண்ணிலா என்னதான் பேசுறாங்கிறது காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. மாமா வெண்ணிலா ஏதோ ட்ரை பண்றாங்க மாமா, ஆனா என்னன்னு ஒண்ணுமே புரியலையே,
இப்ப என்ன பண்றது? வெண்ணிலா வந்து கண்ணு முழிச்சு பார்த்தது யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாங்கம்மா. எப்படியும் டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். டாக்டர் வந்து யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா போலீஸோட கஸ்டடியில தானே வெண்ணிலா இருக்கா. அதனால போலீஸ்க்கு மட்டும்தான் தெரியும். வெண்ணிலா கண் முழிச்சது பசுபதிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா எப்படியாவது வெண்ணிலாவை ஒரேடியா கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கூட முடிவு பண்ணுவாங்க மாமா. அதனால தயவு செய்து யார்கிட்டயுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்துடுறாங்க. குமரன் வந்து காவேரி கிட்ட காவேரி வா நம்ம போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. டாக்டர் இருந்துகிட்டு உங்க ஹெல்த்தை நீங்க நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டேப்லெட்லாம் எழுதி கொடுக்குறாங்க, கரெக்டா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. காவேரியும் குமரனும் டாக்டர் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த டைம்ல வெண்ணிலா வந்து கண்ணை முழிச்சு பார்த்து மனசுக்குள்ளேயே காவேரி அழுகிறது எல்லாமே எனக்கு என்னமோ மாறி இருந்துச்சு. நம்ம இப்பவே போயிட்டு விஜய் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணாம போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி பிரஸ்ஸை மீட் பண்ணி உண்மையெல்லாம் சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா நினைக்கிறாங்க. வெண்ணிலா வந்து அங்க இருக்க நர்ஸ் கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்றாங்க. நர்ஸ் வந்துட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு சார் ஏதோ பேசுறதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்று கேட்கும் போது வெண்ணிலா இருந்துகிட்டு நான் பிரஸ்ஸை மீட் பண்ணணும் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் வந்துட்டு வெண்ணிலா சொன்னதுனால பிரஸ் அரேஞ்ச் பண்றாங்க. பிரஸ் வந்ததுக்கு அப்புறம் வெண்ணிலா கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. வெண்ணிலா இருந்துகிட்டு என்னை மேல இருந்து கீழே தள்ளிவிட்டதே அந்த பசுபதி தான், விஜய் இல்ல அப்படின்னு சொல்றது எல்லாமே லைவா ஓடிட்டு இருக்கு. இது எல்லாமே பசுபதி நின்று பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ராகினிக்கு போன் பண்ணிட்டு ராகினி உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், நீ போயிட்டு அந்த வெண்ணிலாவை எப்படியாவது கொலை பண்ணிட்டு இருந்தானே சொன்னேன், ஆனா நீ இன்ன வரைக்கும் பண்ணாம பாத்தியா, நான் இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன். அப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனேன்ப்பா, ஆனா அங்க போலீஸ்லாம் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேன். சரி எப்படி நைட்டு தூங்கிடுவாங்கல்ல அந்த டைம்ல போயிட்டு எப்படியாவது தலகாணி வச்சு அழுத்திடலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இந்த வெண்ணிலா வந்து பிரஸ்ஸை மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே இப்ப என்னங்கப்பா பண்றது, நானும் உங்க கூட இருக்கிறதுனால என்னையும் கண்டிப்பா போலீஸ் தேடதான் போகுது. அதான் ராகினி எனக்குமே ஒண்ணுமே புரியல, நம்ம இங்க இருக்கிறத விட கம்முன்னு நம்ம கொடைக்கானலே கிளம்பி போயிடலாமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ராகினி இருந்துகிட்டு அப்பா இருங்க நானும் உங்க கூடவே வரேன். நிவின் வந்துட்டு காவேரிக்கு போன் பண்ணிட்டு காவேரி இப்போ உடனே டிவி ஆன் பண்ணி பாரு என்ன நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. வெண்ணிலா பேசுறது எல்லாமே காவேரி கிட்ட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே அப்பாடா வெண்ணிலா வந்து உண்மை சொல்லிட்டாலே நம்மளுக்கு அது போதும், இப்பவே அந்த போலீஸ் வந்து விஜய் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்பவே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போனோம் அப்படின்னா விஜய் வெளியில வரும்போது நம்ம இருந்தோம் அப்படின்னா அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்ல, நம்ம இங்க இருந்து எப்படியாவது அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. விஜய் வந்து ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் காவேரி வந்து விஜய் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த டைம்ல பிரஸ் போயிட்டு ரெண்டு பேத்துக்கிட்டுமே கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. காவேரி இருந்துகிட்டு நாங்க தான் அப்பவே சொன்னோம் விஜய் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த போலீஸ் வந்து கேட்காம விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டு வச்சிட்டாங்கல்ல, இப்ப போலீஸ் தான் விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காவேரி இதுக்கு மேலேயாவது விஜயோட சேர்ந்து வாழ போறாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.